வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். தேசிய தலைவர் சொன்னதின் அடிப்படையில்தான் அல்லது தேசிய தலைவரை சந்தித்த பின்புதான் திராவிடத்தை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணமே எனக்கு உருவானது. தமிழ் தேசியம் என்கின்ற சித்தாந்தத்தின் வலிமை எனக்கு புரிந்தது. அதனால்தான் இப்பொழுது நான் தமிழ் தேசியத்தை மையப்படுத்தி பயணித்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நிலைப்பாடு திராவிடத்தை வேரறுக்க செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இதுதான் சீமான் அவர்கள் தற்பொழுது எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து. பெரியார் அவர்களை மையப்படுத்தி சீமான் அவர்கள் எடுத்து வைத்த கருத்து பெரிய அதிர்வலைகளை தமிழகத்தில் உருவாக்கி இருக்கின்றன. திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். திராவிட கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய வீரமணி அவர்கள் பெரியாரை ஆதரித்தும் எதிர்த்தும் கருத்து சொல்வதற்கு அனைவருக்கும் சுதந்திரம் உண்டு. ஆனால் பைத்தியக்காரத்தனமாக சொல்லக்கூடிய கருத்துகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்லி என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்க விரும்பவில்லை என்ற கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இன்னொரு புறம் நீதிமன்றம் மதுரை நீதிமன்றம் காவல்துறைக்கு ஒரு கட்டளையை இடுகின்றது. அது என்ன கட்டளை என்றால், தமிழகத்தில் ஒரு பதட்டத்தை உருவாக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் கருத்துக்களை பதிவிட்டிருக்கக்கூடிய சீமான் அவர்கள் மீது வழக்கு தொடுக்க வேண்டும் என்று ஒரு சிலர் வந்தபொழுது நீங்கள் அந்த வழக்கை பதிவு செய்யாமல் விட்டிருக்கிறீர்கள். எனவே நீங்கள் வழக்கை பதிவு செய்து வருகின்ற 20ஆம் தேதி அது குறித்த அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கருத்தை பதிவு செய்திருக்கிறது மதுரை நீதிமன்றம். சீமான் அவர்களிடம் இதை குறித்த கேள்வி கேட்கப்படுகின்றது. அப்பொழுது அவர் குறிப்பிடுகின்றால், என் மீது பல வழக்குகள் இருக்கின்றன, அந்த வழக்குகளோடு இந்த வழக்குகளும் இணைந்து கொள்ளட்டும், அதை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. தேசிய வழக்குகளையே சந்தித்திருக்கிறேன், இந்த வழக்கு எனக்கு எம்மாத்திரம் என்கின்ற கேள்வியை அவர் கேட்டிருக்கின்றார். சீமான் அவர்களுக்கென்று ஒரு ஆதரவு களம் உண்டு, அவருக்கென்று ஒரு சட்டத்தரணிகள் உண்டு, அவர் ஒரு தலைவர் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றார். காவல்துறையிலிருந்து அனைவரும் அறியக்கூடிய ஒரு முகமாக இருக்கின்றார். எனவே அவர் மீது வழக்கு, கைது என்கின்ற விடயங்கள் வருகின்ற பொழுது அவரை பாதுகாக்கக்கூடிய கவசங்கள் முன்பே உருவாக்கப்பட்டு விட்டன. ஆனால் கடநிலை தொண்டர்கள் பல பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு கருத்தை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது. ஒரு அரசியல் கட்சியை நடத்துகின்ற தலைவர் தான் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து கட்சியின் தொண்டர்களை பாதித்துவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சட்டத்தரணி போன்றவர்களுடைய ஆதரவு இருக்கின்றார்கள், ஆனால் கடநிலை தொண்டனுக்கு அதுபோன்ற ஆதரவு இருக்கிறதா என்றால் இல்லை. அவன் கைது செய்யப்பட்டாலோ அல்லது வேறு யார் மூலமாவது தாக்கப்பட்டாலோ அவனுக்கு என்ன என்கின்ற கேள்வி எழும்புகின்ற பொழுது அதற்கான விடை எந்த கோணத்திலும் இல்லை. இதை புரிந்து கொண்டுதான் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் கருத்துக்களை பதிவிட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார். இதற்கு சீமான் அவர்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன பதிலை சொல்லப் போகிறார்கள் என்கின்ற கேள்வி ஒருபுறம் இருந்தால் கூட, தமிழக அரசியல் களத்தில் சீமான் கட்சியை சார்ந்தவர்களை கைது செய்வதற்கான களத்தை தமிழக காவல்துறை எடுக்க தொடங்கிவிட்டது என்பதை நாம் சில நகர்வுகளில் உணர முடிகின்றது. தற்பொழுது பஹ்ரைனிலிருந்து நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த ஒரு நிர்வாகி மும்பையில் அவர் விமானம் மூலம் இறங்குகின்றார். அப்படி இறங்கியவரை காவல்துறை போய் கைது செய்கிறது. மும்பை காவல்துறை கைது செய்து தமிழக காவல்துறையிடம் அவரை ஒப்படைக்கிறது. அவர் மீது என்ன குற்றம் என்கின்ற பொழுது, 4 வருடங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் மீது அவதூறுகளை அவர் சமூக வலைதளங்களில் பரப்பினார் என்கின்ற அடிப்படையில் அவர் மீது வழக்கு இருந்தது என்றும், அந்த வழக்கின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகின்றது. அப்படி தொடர்ச்சியாகவே நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் மீது ஒரு நெருக்கம் கொடுப்பதற்கு அல்லது ஒரு இடுக்கண் கொடுப்பதற்கான களங்களை இப்பொழுது திராவிட கட்சிகள் எடுக்க ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் பார்க்கக்கூடிய களங்களில் இருந்து புரிந்து கொள்ள முடிகின்றது. இந்த சூழலில் சீமான் அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய கருத்து தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்து. தேசிய தலைவரை மையப்படுத்திய கருத்து சீமான் அவர்கள் குறிப்பிடுகின்ற பல விடயங்கள் விமர்சனத்திற்கு சென்றிருக்கின்றன. சீமான் அவர்கள் தேசிய தலைவர் தனக்கு உணவளித்தார் என்கின்ற விடயத்திலும், ஆமைக்கறி கொடுத்தார் என்கின்ற பல விடயங்களை குறித்து அவர் சொன்ன பொழுது
அவைகளை குறித்து பல சர்ச்சைகள் எழும்பின. போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நெருக்கடியான சூழலில் வந்திருக்கக்கூடியவருக்கு விருந்து வைத்து அதை கொண்டாடுவதற்கான மனநிலையில் தேசிய தலைவர் இருந்தாரா என்கின்ற கேள்வி பலராலும் எழுப்பப்பட்டு கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் தேசிய தலைவரை நான் சந்தித்ததின் அடிப்படையில்தான் திராவிடத்தை எதிர்ப்பதற்கான ஒரு களத்தை நான் கையில் எடுத்தேன் என்று சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார். சீமான் அவர்களுடைய தமிழ் உணர்வு, தமிழர்கள் மீது அவர் கொண்டிருக்கக்கூடிய பற்று, தமிழர்களை மையப்படுத்தி அவர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசியல், தமிழர் சார்ந்த விடயங்களுக்கு துணிவுடன் அவர் பேசுகின்ற அந்த துணிவு, இவைகள் அனைத்துமே வரவேற்கப்படக்கூடியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் சீமான் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. 2009 முன்பு வரை வடக்கு கிழக்கு பகுதியில் நடந்த தமிழர்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு தமிழகத்தில் குரல் கொடுத்து அதற்கான ஆதரவு களத்தை உருவாக்கியவர்கள் திராவிட கட்சிகளை சார்ந்தவர்கள்தான். இங்கு ஐயா தியாகு அவர்கள் குறிப்பிட்ட சில விடயங்களை குறித்து நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது. தியாகு அவர்கள் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார், எந்த சூழலிலும் திராவிட கட்சிகளுக்கு எதிரான நிலைப்பாட்டை வடக்கு கிழக்கு பகுதியில் இயங்கிக் கொண்டிருந்த இயக்கமோ தேசிய தலைவரோ எடுக்கவில்லை. இது நாம் பல களங்களில் புரிந்து கொள்ள முடியும். எம்ஜிஆர் அவர்கள் நிதி கொடுத்த பொழுது அதை ஊகையோடு ஏற்றுக்கொண்டு தங்களுடைய அடுத்த நகர்வுக்கான களத்தை கொண்டு சென்றவர் தேசிய தலைவர். அதுபோலத்தான் தன்னை அவர் அடையாளப்படுத்துகின்ற பொழுது திராவிட பகுதியிலிருந்து வரக்கூடியவன் என்கின்றதைத்தான் அவர் சர்வதேசங்களிடம் அடையாளப்படுத்தி இருக்கின்றார். இயக்கத்தின் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் கூட இது சார்ந்த கருத்துகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இங்கு சீமான் அவர்கள் திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குவதற்கு தேசிய தலைவர்தான் காரணம் என்ற ஒரு கருத்தை பதிவிடுவது ஒரு ஏற்புடையதாக இல்லை என்பதைத்தான் ஐயா தியாகு அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். உண்மையிலே தேசிய தலைவர் திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு சித்தாந்தத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டு செயல்படுங்கள் என்று சீமான் அவர்களிடம் சொன்னாரா என்கின்ற பொழுது அதற்கு விடைகள் இல்லை என்பதாகத்தான் இருக்கின்றன. காரணம், இப்பொழுது உள்ள சூழலை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தோழர்கள் அல்லது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த தம்பிகள் தொடர்ச்சியாகவே தமிழர்கள் விடயத்திற்கு குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் மறுப்பதற்கு இல்லாத செய்தி. அதுபோல தேசிய தலைவரை மையப்படுத்திய புகைப்படங்கள் போன்றவற்றை அவர்களுடைய இயக்கம் சார்ந்த களங்களிலே வைத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள். ஆனால் இங்கு தேவை ஒட்டுமொத்த தமிழர்களும் இணைந்து நின்றால் மட்டும்தான் தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கான விடிவை கொண்டு வர முடியும். ஆனால் இப்பொழுது நாம் தமிழர் இயக்கம் தமிழர் தாயகத்தை மையப்படுத்திய செய்திகளுக்கு முதன்மை கொடுத்து பயணிப்பதாக இருக்கக்கூடிய சூழலினால் திராவிட கட்சிகள் அது சார்ந்த கருத்துக்களை குறித்து பேசுவதில் மௌனம் சாதித்து விட்டன. இன்னும் ஒருபடி மேலே போய் திராவிட கட்சிகளை சார்ந்த ஊடகங்கள், வலையொலிகள் அல்லது திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய தோழர்கள் அனைவருமே இப்பொழுது தேசிய தலைவரை மையப்படுத்தியும் இயக்கத்தை மையப்படுத்தியும் மிக குறைவாக மதிப்பிடக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் பேசக்கூடிய பல செய்திகள் இப்பொழுது வெளிவந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு திட்டமிட்ட ஒரு பிளவு தமிழர்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டு விட்டதா என்கின்ற கேள்வியை இப்பொழுது அது கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றன. தமிழர் தாயகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு இன்று வரை விடிவு கிட்டவில்லை. 2009 ஆண்டு நடந்த அந்த இன அழிப்பிற்கு பின்னால் இன்று வரை அவர்கள் துயரத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய காணிகள் பறிக்கப்படுகின்றன. பயங்கரவாத தடை சட்டம் நீடித்து கொண்டுதான் இருக்கின்றது. தொடர்ச்சியாக அவர்களுக்கு எதிரான பாதிப்புகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஏதாவது ஒரு மேசியா வந்துவிட மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழலில் அவர்களுக்கு ஆதரவான களத்தை எடுக்க வேண்டியது தமிழக அரசியல் களம். ஆனால் இன்று தமிழக அரசியல் களம் அவர்களுக்கான ஆதரவான களத்தை எடுக்கிறதா என்கின்ற பொழுது அது இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு. ஒரு பெரும் ஆதரவாக இருந்த விடயங்கள் இப்பொழுது சுருங்கி நாம் தமிழர் இயக்கம் சார்ந்த ஒரு கருத்தியலாக அது மாறிவிட்டது. மற்றவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை எடுப்பதற்கு தயங்கியிருக்கிறார்கள் அல்லது தள்ளி நிற்கின்றார்கள். எந்த சூழலிலும், அதாவது தமிழகத்தில்
ஒரு பிரிவினை வந்துவிடக்கூடாது என்கின்ற விடயத்தில் தேசிய தலைவர் தெளிவாகவே பயணித்தார் என்கின்ற கருத்துக்களை பலர் எடுத்து வைக்கிறார்கள். அதாவது தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுடைய ஆதரவு நமக்கு தொடர்ந்தால்தான் நம்மளுடைய லட்சியத்தை அடைவதற்கான ஒரு களத்தை எடுக்க முடியும் என்கின்ற எண்ணம் தேசிய தலைவர், அந்த எண்ணத்தில் தேசிய தலைவர் உறுதியுடன் நின்றார் என்கின்ற கருத்துக்களை பலர் எடுத்து வைக்கின்றார்கள். ஆனால் சீமான் அவர்கள் தேசிய தலைவரை சந்தித்த பின் தான் தமிழ் சித்தாந்தத்தை கையில் எடுத்தேன் என்கின்ற விடயம் பல பிரிவுகளை உருவாக்கக்கூடிய ஒரு களத்தை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது என்பது வருத்தமான ஒரு பதிவாக இருக்கின்றது. பெரியார் அவர்கள் தற்பொழுது தமிழகத்தில் இல்லாத ஒரு தலைவர். அவர் மரணம் அடைந்து விட்டார். பெரியார் சித்தாந்தத்தை குறித்து திராவிட கட்சிகள் பேசிக்கொண்டு இருந்தால் கூட பெரியார் சித்தாந்தத்தை திராவிட கட்சிகள் கடைபிடிக்கிறதா என்றால் இல்லை. அங்கு பெரும்பாலான மாற்றங்கள் நிகழ்ந்தேறி விட்டது. இந்த சூழலில் பெரியாரை மையப்படுத்திய சில கருத்துக்களை பதிவிட்டு அதில் ஏற்படுகின்ற குழப்பங்களை வைத்து நாம் நம்முடைய வாக்குகளை அறுவடை செய்யலாம் என்பது அரசியல் சூத்திரம், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது. ஆனால் அதன் அடிப்படையில் தாயக தமிழர்கள் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டு இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. தமிழகத்தில் எவ்வளவோ அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, எவ்வளவோ அக்கிரமங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. சமூகம் சார்ந்து, அரசியல் சார்ந்து, அல்லது மதம் சார்ந்து, இனம் சார்ந்து பல விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவைகளையெல்லாம் வெளிக்கொண்டு வருவதற்கு முனைப்பு காட்டுவதுதான் ஒரு சிறந்த அரசியலாக இருக்கும். தற்பொழுது உள்ள சூழலில் தமிழர் தாயகத்தை சார்ந்தவர்கள், அது தமிழர் தாயகத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் தங்களுடைய எண்ணங்களை, தங்களுக்கு வேண்டிய உதவிகளை யாரிடம் சொல்வது என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் இப்பொழுது உள்ள அரசியல் களம் உருவாக்கி இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அரசியல் சித்தாந்தம் இருக்கின்றன. ஒவ்வொரு கட்சிகளும் அந்த அரசியல் சித்தாந்தத்தை மையப்படுத்தி பயணித்துக் கொண்டிருக்கின்றன. இதில் மாற்று கருத்துகள் இல்லை. ஆனால் இந்த அரசியல் சித்தாந்தம் தமிழர்களிடம் ஒரு பிரிவை உருவாக்கி தங்களுக்கு விடிவு கிடைக்குமா என்று காத்திருக்கக்கூடிய தாயக தமிழர்களுக்கு அது ஒரு சிக்கலை உருவாக்குகிறது என்கின்ற பொழுது அனைவருமே சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இது யார் மீதும் விமர்சனமோ யார் மீதும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்து அல்ல. இன்றைய அரசியல் சூழலை மையப்படுத்தி நாம் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகள் மட்டுமே. இதில் ஏதேனும் பிழை இருக்கும் என்றால் அதை பொறுத்து கொள்ளுங்கள். நன்றியுடன் இன்பா.